हाय हेलो वेलकम टू चोरी चोरी चुपके चुपके பார்ட் 3 கிளைமேக்ஸ் வரை இதே சொல்லிடுறேன். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். பிரியாவும் அதான் நம்ம ராணி முகர்ஜியும் சல்மான் கானும் வந்துட்டாங்க வெளிநாடு. ஃபாரின் வந்து இறங்குனதும் நம்ம பிரீத்தி ஜிந்தாவை தான் தேடுறாங்க. பிரீத்தி ஜிந்தா ஸ்டைலிஷாக வர்றாங்க. பிரியா இதான் மது, மது இதான் பிரியா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நம்ம சல்மான் கான். ரெண்டு பேரும் ஹாய்னு கை கொளுத்திக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்கிறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு ராணி முகர்ஜி சாரி ராணி முகர்ஜி நம்ம பிரீத்தி ஜிந்தாட்ட சொல்கிறாங்க. பரவாயில்லன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஏர்போர்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ராணி முகர்ஜியோட கசினை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஓ மை காட், என்னோடய கசின் வர்றாங்களே, அவனோட ஒய்ஃபும் வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இது மது எங்கள் கூட ஃப்ளைட்டில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நான் வரும்னு சொல்லிடுறாரு. டேடி ஃபோன் போட்டு சொன்னோன்னு தான் தெரியுது சுவிட்சர்லாந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. அதனால் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். லாஸ்ட் டைம் நீங்கள் ஹனிமூனுக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கு வரல, இந்த டைம் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு ராணி முகர்ஜி இருக்கிறாங்க. மது என்னோடய வீட்டு இதுதான் அப்படின்னு கூப்பிட்டு வர்றாங்க. வந்தோடனே வா வா எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் உடனே போகிறேன், வீடு எப்படி இருக்கலான்னு பார்க்கலான்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பிரீத்தி ஜிந்தா ராணி முகர்ஜிக்கு ஒரு டவுட் வருது, என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்ட்டு. ஏன்னா சல்மான் கான் ஆல்ரெடி இவங்க அந்த மாதிரி ரெட் லைட் ஏரியா அந்த மாதிரி சொல்லலை, ராணி முகர்ஜிக்கு தெரியாது. அதனால சல்மான் கான் அப்படி முடிச்சுட்டு நிற்காங்க. எப்படி இருக்குது வீடு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னோடய ரொம்ப இது உங்கள் ரொம்பன்னு காமிக்கிறாங்க. அப்படியே ராணி முகர்ஜியும் ஒவ்வொன்றா திங்க் பண்ணிவிட்டு தூங்கிட்டாங்க. எந்திரிச்சதும் காஃபி கொண்டு வராங்க அவங்க ரெண்டுத்துக்கும். பிரீத்தி ஜிந்தா பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சல்மான் கானை பார்க்குறாங்க. சல்மான் கான் சோபாவில் உட்காந்தே தூங்கிட்டார். 3 பேரும் ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் போன இடத்துல பழக்க தோசத்தில் நம்ம பிரீத்தி ஜிந்தாவுக்கு பழக்க தோசத்தில் சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம பிரீத்தி ஜிந்தாட்ட ராணி முகர்ஜி சொல்கிறாங்க, இப்போ ராஜ் வருவார், அவரு கூட போயிருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது வெளியே போகிறேன்னு சொல்லிடுறாங்க. பண்ணுறதுக்கு ராஜ் வருவாங்கன்ட்டு அவங்க போயிடுறாங்க. சல்மான் கான் கேட்காங்க, பிரியா எங்கே அப்படிங்கிறாங்க. வெளியே தான் போயிருக்கிறாங்க, எங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் போங்க வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஓகேன்னு இவங்களும் கிளம்பிட்டாங்க. பார்த்தா இவங்க இங்கே தான் ஒழிஞ்சிருந்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. பிரியா வரலையேன்ட்டு இவங்க ஃபோன் போட்டு கேட்டுட்டு இருந்தா திடீர்னு பிரியா ஃபோன் போடுறாங்க. ராணி முகர்ஜி வந்து சல்மான் கானுக்கு ஃபோன் போட்டோன்னா பேசுகிறாங்க. எங்கே இருக்க பிரியா, எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் சர்ச்சில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ராணி முகர்ஜி. ஏன் அங்கே போனால் நான் கூப்பிட வர்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வேணாம் அப்படிங்கிறாங்க. நம்ம உறவுகள் நல்லா இருக்கணும் தான் நான் இன்றைக்கி ப்ரேயர் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக சர்ச்சில் தான் இருக்க போகிறோம் நைட்டு. நீங்கள் நம்மளுக்கு குழந்த வேணும் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இன்றைக்கி வராதிங்க என்னை கூப்பிட, காலையில் வர்றாங்கங்கிறாங்க. இல்லை நான் கூப்பிட வர்றேன் அப்படிங்கிறாங்க சல்மான் கான். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், வராதிங்க அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராணி முகர்ஜியும் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சர்ச்சில். காலையில் சர்ச்சிலேருந்து கிளம்பிடுறாங்க. ராணி முகர்ஜி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த எமோஷ்னல்ஸ் அதெல்லாம் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தான் நல்லா தெரியும். கங்க்ராட்ஸ், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அதாவது எதிர்பார்த்தது தான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. டாக்டர் சொன்னதும் பிரியா நீ அம்மாவாயிட்ட அப்படின்னு சல்மான் கான் சொல்ல டாக்டர் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நம்ம இந்த பொண்ணு கன்சீவாக இருக்காங்கன்னு சொன்னால் அங்கே நீ அம்மாவாக போகிறேன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்களே, இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பிரீத்தி ஜிந்தா வயிற்றை தடவிக்கிட்டே 10 லட்சம் அப்படிங்கிறாங்க. டாக்டருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன 10 லட்சமா அப்படின்னு இப்படி பார்க்குறாங்க.
அப்புறம் ஊருக்கு ஃபோன் போட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிடுறாங்க, பிரியா கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அம்மா பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. நல்லா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகேம்மான்ட்டு பேசிட்டு வச்சிடுறாங்க. 3 பேரும் அப்படி காரில் போகிறாங்க. அப்படி ஒரு பாட்டு வருது. பாட்டு முடிஞ்சு ராணி முகர்ஜி வந்து பிரீத்தி சின்னாட்ட அவங்க சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் சொல்கிறாங்க, உறவுகளை எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாங்க. பிரீத்தி சின்னாவும் ஓ அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த சீனில் எல்லோரும் பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல நான் ஒரு விஐபியை அறிமுகப்படுத்த போகிறேன்ட்டு பிரீத்தி சின்னாவை காமிக்கிறாங்க. காமிச்சு பிரீத்தி சின்னாவுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. அந்த டைமில் அங்கே உள்ள ஒருத்தன் என்ன இவ்வளோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு திங்க் பண்ணுறான். அப்போந்தான் யோசித்து பார்க்குறான், அட இவ ரெட் லைட் ஏரியா வச்சு அப்படின்னு திங்க் பண்ணுறான். இவன் எப்படி விஐபி ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பிரீத்தி சின்னாட்ட வந்து தனியாக பேசுகிறாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எப்படி இங்கே வந்த அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, நீ அந்த மாதிரி தானே, நீ ரெட் லைட் ஏரியாவில் உள்ளதானு கேட்குற. அப்புறம் பிரீத்தி சின்னாவும் அப்படி அழுதுட்டு போயிடுறாங்க. பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து, இல்லை நான் இந்த குழந்தைய பெற்றுக்கல, நான் கிளம்புறேன், ஏன்னா நான் எப்படி பெற்றுக்க முடியும், ராட்சி யார் நீங்கள் யார் அப்படிங்க, உன்னோட ஃப்ரெண்டு உன்னோட நலன் விரும்பி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தி இருக்க வச்சோடனே இந்த அவன் அங்கே பேசினால அவன் வர்றான், வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறான். அந்த டைமில் சல்மான் கான் வந்து அவனை அடித்து வெளியே அனுப்பி விட்டுறாங்க. என்னை விட உனக்கு அவள் தான் முக்கியமாக, அவள் ரெட் லைட் ஏரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதான் எனக்கு முக்கியம்னு அடித்து அனுப்பிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரீத்தி ஜின்னாவுக்கு சல்மான் கான் மேலே ஒன் சைட் லவ் வந்துடுது. அப்படி ஒரு சாங் வருது. அந்த சாங்லேயே தான் குழந்தையும் வயிற்றில் பெருசாகிடுது. இந்த சாங் தான் சோரி சோரி சாங். அந்த சாங் முடிஞ்சதும் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃபேமிலியோட இவங்கள பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க ஃபாரின். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சல்மான் கான் வந்து தனியாக கூப்பிட்டு வந்து தாத்தா எல்லோரும் வந்துட்டாங்க ஊர்லேருந்து, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் தலகாணி எடுத்து நம்ம ராணி முகர்ஜி வயிற்றில் வச்சு இது பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அப்படியே வயிற்றுலேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. எல்லோரும் என்ன பிரியாவேங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லோரும் இவர்கிட்ட விசாரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரீத்தி ஜிந்தா அங்கே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரீத்தி ஜிந்தாவையும் கூப்பிட்றாங்க. அது யார் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னோன்னு, என்னோடய ஃப்ரெண்டு ஒய்ஃபு அவன் வெளிநாட்டில் இருக்கான், அதனால தான் இங்கே நாங்கள் இருக்கிறா தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்றாங்க. பிரியா என்னம்மா லட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த லட்டை வந்து பிரீத்தி ஜிந்தாவுக்கு கொடுக்குறாங்க. பிரீத்தி ஜிந்தாக்கிட்ட ஓ அப்படிங்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரீத்தி ஜிந்தாவையும் நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. காலுக்கு எண்ணெய் போட்டு விட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பிரீத்தி ஜிந்தாவும் அதை பார்த்து ரொம்ப கண்கலங்கிடுறாங்க. எல்லோரும் ஊருக்கு போகலாம், பிரியா வளகாப்பு ஊரில் தான் டெல்லியில் தான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க தாத்தா. எல்லோரும் ஆமாங்கிறது. அப்புறம் எல்லோரும் கிளம்பியாச்சு ஊருக்கு. பிரீத்தி ஜிந்தாவையும் டெல்லிக்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கல, இந்த பொண்ணையும் நம்ம நல்லா கவனிச்சிக்கலாம்னு கூப்பிட்டு போகிறாங்க. வளகாப்பு ஃபங்க்ஷனும் வந்துருச்சு. வளகாப்புன்னா அங்கே வந்து மெஹந்தின்னு சொல்லுவாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷன். மேலே நின்று நம்ம ராணி முகர்ஜி பிரீத்தி சிந்தாட்ட அதான் என்னோடய அப்பா, என்னோடய அண்ணன் அப்படின்னு எல்லாத்தையும் மேலே நின்று காமிச்சிட்ருக்காங்க. அப்படியான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராணி முகர்ஜி மோதிரத்தை, வைர மோதிரத்தை பிரீத்தி சிந்தாக்கு போட்டு விட்றாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாமே போட்டு கிளப்பி விட்டுறாங்க. இவங்களும் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷனில் ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டிலே ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அதை ராணி முகர்ஜி மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அங்கே முகத்தை மூடிடுறாங்களா, அதனால யார் உள்ளே இருக்கான்னு தெரியாமல் எப்படி நடத்துகிறாங்க ஃபங்க்ஷன். ஓகே, இதெல்லாம் முடிச்சு பிரீத்தி சிந்தா அழுகுறாங்க. ஏன்னா அம்மா நேம், அப்பா நேம், தாத்தா நேம், பாட்டி நேம் சொல்லும்போது அம்மா நேம்னு பிரியா சொல்லிடுறாங்களா, உடனே கண்ணீர் வருது. அங்கே நம்ம ராணி முகர்ஜியும் அழுகுறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் மதுன்னு நம்ம பிரீத்தி சிந்தாவை தேட பிரீத்தி சிந்தா வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க நம்ம பிரீத்தி ஜிந்தா. ரயில்வே ஸ்டேஷனில் வந்தால் என்ன பண்ணுற மது அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தை உங்கள் குழந்தை இல்லை, என்னோடய குழந்தை, பிரியா மல்வர்த்துற குழந்தை இல்லை, என்னோடய குழந்தை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஷாக் தாங்க முடியல. இது என்னோடய குழந்தை, நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க இவங்க. மது ஏன் இப்படி சொல்கிற, நம்ம முதலே பேசி தானே எல்லாம் பண்ணியிருக்கேன், என் குழந்தை எப்படி ஏன் பண்ணுறேன்னு நம்ம ராணி முகர்ஜி அழுகுறதும் பிரீத்தி ஜிந்தா ஒரு பக்கம் அழுகுறதும், இந்த சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் செம்மையாக இருக்கும். சரி, இந்த குழந்தைய நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், உங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட தர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டவங்க சப்புன்னு ஒரு அடி கொடுக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சல்மான் கான் வந்துடுறாரு. ராஜ் நம்ம குழந்தைய தரமாட்டாலாம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல பிரீத்தி ஜிந்தாவுக்கு வலி வந்துடுது, கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து
ஒன்று அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லைனா குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ராணி முகர்ஜி இல்லை அம்மாவே காப்பாற்றுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு பிரீத்தி ஜிந்தாவுக்கு ஒரு ஷாக். டாக்டர் வந்து குட் நியூஸ், 2 பேருமே நல்லா இருக்காங்க, குழந்தையும் நல்லாயிருக்கு, அவங்க அம்மாவும் நல்லா இருக்காங்கன்றாங்க. குழந்தை வந்து உள்ள பார்க்க வந்தால் இது உங்கள் குழந்த தான், என் உயிரை காப்பாற்றினது நீங்கள் தான், அதெல்லாம் நான் முளைச்சிருக்க முடியாது, இது உங்கள் குழந்த தான் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. முகர்ஜி அப்படி பார்க்குறாங்க. உடனே குழந்தைய வாங்கி ராணி முகர்ஜியை கொண்டு போயிடறாங்க. ஃபேமிலியில் நம்பர்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்களா, வந்தோடனே ராணி முகர்ஜிக்கு குழந்தை பிறந்த மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக பிரீத்தி ஜிந்தா குழந்தை வந்து இறந்துட்டுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நான் வெளிநாடு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி டைலாக்லாம் விட்டுட்டு கிளம்புறேன்ட்டு 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டாங்க. ஏர்போர்ட்டில் வந்து 2 டைலாக் வருது. அந்த டைலாக் முடிஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸோடு தான் நம்ம வரேன்னு அவரும் கிளம்பி வச்சு சொல்கிறாங்க. சல்மான் கானும் பாய் சொல்லி அப்படி படம் முடியுது. படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.